ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, யாருக்குமே பிடிக்காத பாவக்காயை வச்சு எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். என்ன எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே உப்பும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா பாவக்காய் இதில் போட்டு ஊற வச்சோம்னா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை போகுங்க. நான் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரவுண்ட் வாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பாவக்காயை இந்த மாதிரி அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அதை ஊறுற கேப்பில் நான் இந்த மாதிரி 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது தோல் உரிக்காமல் அப்படியே போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்தது பூண்டு, தட்டி வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா கொதித்து வர்ற அந்த ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது கூடவே பூண்டும் போடுறதுனால பயங்கரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட நம்ம முதல்ல கழுவி எடுத்து வச்சுருக்க பாவக்காயை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருவோங்க. நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. காய் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் இனிமேல் ஆட் பண்ண வேண்டியதான். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த காயில் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணுங்க. அந்த தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடுங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு லைட்டாக வெல்லம் போட்டால் தாங்க அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். ஒரு நாளைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான பாவக்காய் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.